அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்த நாளில் தொடர் வேதாகத்தமே வாசிக்கலாம். லேவியர் ஆகம் 17, லேவியர் 17 துவங்கி. இரத்தத்தின் புனிதம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, ஆரோன் அவன் புதல்வர் எல்லா இஸ்ரேல் மக்கள் ஆகியோரிடம் நீ கூற வேண்டிய ஆண்டவரின் வார்த்தை இதுவே. இஸ்ரேல் குடும்பத்தை சார்ந்த யாரேனும் மாடு, ஆடு அல்லது வெள்ளாட்டு இவற்றை சந்திப்பு கூடற வாயிலான ஆண்டவர் உறைவிடும் இடத்தில் அவரது திருமுன் ஆண்டவருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல் குடியிருப்பிலோ குடியிருப்பு எல்லைக்கு வெளியிலோ கொலை செய்தால் அது அவருக்கு பழியாகும். குருதி செய்ததால் அவர் தமது இனத்தினின்று அழிக்கப்படுவார். எனவே இஸ்ரேல் மக்கள் வயல்வெளியில் பலியிடுகிற தங்கள் பலிகளை சந்திப்பு கூடார வாயிலுக்கு ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அங்கே அவருக்கு நல்லுறவு பலியாக செலுத்துவார்கள். அங்கு குரு அந்த இரத்தத்தை சந்திப்பு கூடார வாயிலில் இருக்கும் ஆண்டவரின் பலிபீடத்தின் மேல் தெளித்து கொழுப்பை ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாக எரிப்பார். அவர்கள் கள்ளதனமாய் பின்பற்றி வந்த பேய்களுக்கு இனி தங்கள் பலிகளை செலுத்தக்கூடாது. இது அவர்களுக்கு என்றும் உள்ள நியமமாகும். எனவே நீ அவர்களிடம் கோர வேண்டியது, இஸ்ரேல் வீட்டாரிலோ அவர்களோடு தங்கும் அந்நியரிலோ யாரேனும் எரிபலி செலுத்தினால் அதனை சந்திப்பு கூடற வாயிலில் ஆண்டவருக்கு செலுத்தும்படி கொண்டு வராவிடில் அவர் அவரது இனத்தவருள் இராமல் அழிக்கப்படுவார். இஸ்ரேல் குடும்பத்தாரிலும் உங்கள் நடுவே தங்கும் அந்நியரிலும் ஒருவர் குருதியை அருந்தினார், குருதியை அருந்தியவருக்கு எதிராக நான் என் முகத்தை திருப்பி அந்த மக்களிடையே அவர்கள் இராதபடி அழிப்பேன். குடலின் உயிர் குருதியில் உள்ளது, உடலின் உயிர் குருதியில் உள்ளது. அதனை நான் உங்களுக்காக பலிபீடத்தின் மேல் உங்கள் உயிருக்கென பாவ கழுவாய் செய்யும்படி ஆணையிட்டேன். ஏனெனில் அது உயிருக்கான பாவ கழுவாய் நிறைவேற்றும் குருதி. எனவே தான் இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னேன், உங்களில் ஒருவரும் குருதியை அருந்த வேண்டாம், உங்களிடையே தங்கும் அந்நியரும் அருந்த வேண்டாம். இஸ்ரேல் மக்களிலோ உங்களிடையே தங்கும் அந்நியரிலோ ஒருவர் உண்ணத்தக்க ஒரு விலங்கை அல்லது பறவையை வேட்டையாடி பிடித்தால் அவர் அதன் குருதியை தரையில் சிந்த விட்டு மண்ணால் மூட வேண்டும். ஏனெனில் அனைத்து உடலுக்கும் அதுவே உயிர், அதன் குருதி உயிர் போன்றது. ஆகையால் இஸ்ரேல் மக்களுக்கு எந்த உடலையும் குருதியோடு உண்ணாதீர்கள் என்று சொன்னேன். ஏனெனில் எல்லா உடலின் உயிரும் குருதியே, அதனை உண்பவர் அழிவார். குடிமக்களிலும் அந்நியரிலும் செத்த உடலை அல்லது பீறி கிழிக்கப்பட்டதை உண்பவர் தம் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுகுவார். அவர் மாலை மட்டும் தீட்டாயிருப்பார், பின்னர் தூய்மையாவார். அவர் தம் உடைகளை துவைக்காமலும் தம் உடலை கழுவாமலும் இருந்தால் தம் குற்றத்தை தாமே சுமப்பார். பாலியல் குற்றங்கள். பகுதி 18. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களுக்கு கூற வேண்டியது, நான் உங்களுக்கு கடவுளாகிய ஆண்டவர். நீங்கள் குடியிருந்த எகிப்து நாட்டின் வழக்கப்படி செய்ய வேண்டாம், நான் உங்களை அழைத்து செல்லும் கானான் நாட்டின் வழக்கப்படியும் செய்ய வேண்டாம், அவர்கள் முறைமையும் வேண்டாம். என் நியமங்களை ஏற்றுக்கொண்டு என் ஆணைகளுக்கு பணிந்து நடங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். எனவே என் நியமங்களையும் ஆணைகளையும் கடைபிடிக்க வேண்டும். அவற்றிற்கேற்ப செயல்படுவோர் அவற்றால் வாழ்வு பெறுவர். நானே ஆண்டவர். உங்களுள் எவரும் தமக்கு இரத்த உறவாய் இருக்கும் எந்த பெண்ணோடும் உடலுறவு கொள்ள வேண்டாம். நானே ஆண்டவர். உன் தந்தையின் வெற்றுடம்பாகிய உன் தாயின் வெற்றுடம்பை பாராதே, ஏனெனில் அவள் உன் தாயை வெற்றுடம் பார்க்காதே. உன் தந்தையின் மற்ற மனைவியரை வெற்றுடம் பார்க்காதே, ஏனெனில் அவர்கள் உன் தந்தையின் உடல் ஆவர். உன் தந்தைக்கோ தாய்க்கோ வீட்டிலோ வெளியிலோ பிறந்த மகளான உன் சகோதரியை வெற்றுடம் பார்க்காதே. உன் மகனின் மகளையோ வெற்றுடம் பார்க்காதே, ஏனெனில் அவர்கள் உன் வெற்றுடம்பு ஆவர். உன் தந்தைக்கு அவனுடைய மனைவியிடம் பிறந்த மகளை வெற்றுடம் பார்க்காதே, ஏனெனில் அவள் உன் சகோதரி. உன் தந்தையின் சகோதரியை வெற்றுடம் பார்க்காதே, ஏனெனில் அவள் உன் தந்தையின் உடல். உன் தாயின் சகோதரியை வெற்றுடம் பார்க்காதே, ஏனெனில் அவள் உன் தாயின் உடல். உன் தந்தையின் சகோதரனை வெற்றுடம் பார்க்காதே, அவன் மனைவியோடு உடலுறவு கொள்ள வேண்டாம், ஏனெனில் அவள் உன் சிற்றன்னை. உன் மருமகளை வெற்றுடம் பார்க்காதே, ஏனெனில் அவள் உன் மகனின் மனைவி, அவளை வெற்றுடம் பார்க்காதே. உன் சகோதரின் மனைவியை வெற்றுடம் பார்க்காதே, ஏனெனில் அவள் உன் சகோதரின் வெற்றுடம்பு. ஒரு பெண்ணையும்
அவள் மகளையும் வெற்றுடம் பார்க்காதே. அவள் மகனின் மகளையோ அவள் மகளின் மகளையோ மனம் புரியாதே. அவர்கள் அவளின் நெருங்கிய இரத்த உறவினர். அது முறைகேடு. மனைவி உயிருடன் இருக்க அவளுக்கு சக கிழத்தியாக அவள் சகோதரியை மனம் புரிந்து உடலுறவு கொள்ளாதே. மனைவி மாத விலக்கில் இருக்கும் பொழுது அவளை வெற்றுடம் பார்க்காதே. உனக்கு அடுத்திருப்பவனின் மனைவியுடன் இன்ப கலவி கொண்டு உன்னை தீட்டாக்கி கொள்ளாதே. உன் பிள்ளைகளுள் யாரையேனும் மேலோகிற்கு எரிபலியாக உன் கடவுளின் திருப்பெயரை இழிவுபடுத்தாதே. நானே ஆண்டவர். எரிபலியாக்கி உன் கடவுளின் திருப்பெயரை இழிவுபடுத்தாதே. நானே ஆண்டவர். பெண்ணுடன் பாலுறவு கொள்வது போல் ஆணோடு கொள்ளாதே, அது அருவருப்பு. எந்த விலங்கோடும் பாலுறவு கொண்டு உன்னை தீட்டாக்கி கொள்ளாதே. எந்த பெண்ணும் விலங்கோடு பாலுறவு கொள்ள வேண்டாம், அது முறைகேடான அருவருப்பு. இவற்றில் ஒன்றினாலும் உங்களை தீட்டாக்கி கொள்ள வேண்டாம். ஏனெனில் நான் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட வேற்றினத்தவர் இவற்றால் தீட்டானதால் நாடே தீட்டாகிவிட்டது. இவ்வாறு நாடு தீட்டுப்பட்டதால் நான் அதன் குற்றங்களுக்காக தண்டனை வழங்கினேன். நாடும் அவர்களை வெளியே கக்கியது. நீங்கள் என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடியுங்கள். குடிமக்களாயினும் உங்களோடு தங்கும் அந்நியராயினும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் இந்த அருவருப்பானவற்றை உங்கள் முன் அந்த நாடுகளில் இருந்தவர்கள் செய்ததனால் நாடு தீட்டாயிற்று. உங்களுக்கு முன் இருந்தோரை நாடு வெளியே கக்கிவிட்டது போல் நீங்கள் தீட்டாக்கினால் கக்கப்படுவீர்கள். ஏனெனில் யாராவது இவ்வகை அருவருப்புகளில் எதையேனும் செய்தால் அவன் தன் இனத்தில் இராதபடி அழிந்து போவான். எனவே உங்கள் முன்னோர் இத்தகைய அருவருப்புகளை செய்தது போல நீங்களும் செய்து அவற்றால் தீட்டுப்படாதபடி என் கட்டளைகளை கடைபிடியுங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். தூய்மை, நீதி ஆகியவை பற்றிய சட்டங்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாய் தந்தைக்கு அஞ்சுங்கள், என் ஓய்வு நாளை கடைப்பிடியுங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். சிலைகள் பக்கம் திரும்ப வேண்டாம், உங்களுக்கென தெய்வ படிமங்களை வார்த்து கொள்ள வேண்டாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவருக்கு நல்லொரு பலி செலுத்தினால் அதை மனமுவந்து செய்யுங்கள். நீங்கள் பலி செலுத்தும் நாளென்றும் மறுநாளும் உண்டு. 3ஆம் நாள் எஞ்சியதை சுட்டு எறியுங்கள். 3ஆம் நாளில் எஞ்சியதை உண்டால் அது திகட்டும், விருப்பமாயிராது. அவ்வாறு உண்போர் தம் பழியை தாமே சுமப்பர். ஏனில் அவர்கள் ஆண்டவரின் பார்வையில் தூய்மையானதை இழிவுக்குள்ளாக்கினர். அந்த மனிதர் தங்கள் இனத்தில் இராதபடி அழிக்கப்படுவர். உங்கள் நாட்டில் நீங்கள் பயிரிட்டதை அறுவடை செய்யும் பொழுது வரப்பு ஓர கதிர்களை அறுக்க வேண்டாம், சிந்தி கிடக்கும் கதிரையும் பொறுக்க வேண்டாம். திராட்சை தோட்டத்தில் பின்னறுப்பு வேண்டாம், சிந்தி கிடக்கும் பழங்களை பொறுக்க வேண்டாம். அவற்றை எளியோருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிட வேண்டும். நானே உங்கள் ஆண்டவராகிய கடவுள். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யான இட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூடி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் ஆகாது. காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடர செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட. நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையை நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறங்கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பழிக்கு காரணமாகாதே. நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக. நான் ஆண்டவர். என் கட்டளைகளை கடைபிடி. என் கால்நடைகளை வேறு வகை விலங்குகளோடு பொலிய விடாதே. உன் வயலில் இருவகை தானியங்களை ஒரே நேரத்தில்
விதைக்காதே, இருவகை நூலுள்ள உடை அணியாதே. ஒருவனுக்கு மன ஒப்பந்தமான ஆனால் பிணை கொடுத்து விடுவிக்கப்படாத அடிமை பெண்ணோடு வேறொருவன் உடலுறவு கொண்டால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டாம். அவள் தன்னுரிமை பெற்றவள் அல்ல. அவன் தன் குற்றப்பழி நீக்கும் பலியாக ஆட்டுக்கடை ஒன்றை ஆண்டவருக்கு சந்திப்பு கூடாத வாயினுள் கொண்டு வர வேண்டும். அதனால் அவன் செய்த குற்றத்திற்கு ஆண்டவர் திருமுன் குரு கரை நீக்கம் செய்வார். அப்போது அவள் செய்த பாவம் மன்னிக்கப்படும். நீங்கள் இந்நாட்டில் எவ்வித கனிமரங்களை நட்டாலும் அவற்றின் கனி துண்டிக்கப்பட வேண்டும். அதாவது 3 ஆண்டு உண்ணப்படாமல் விலக்கப்பட்டிருக்கும். 4ஆம் ஆண்டு அவற்றின் கனி முழுவதும் ஆண்டவருக்கு படைக்கப்பட்டு தூய்மையாகும். 5ஆம் ஆண்டில் அவற்றின் கனியை உண்ணலாம். அது முதல் அவை உங்களுக்கு பலன் அளித்து வரும். நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். எந்த இறைச்சியையும் குருதியோடு உண்ண வேண்டாம், குறி பார்க்க வேண்டாம், நாள் பார்க்க வேண்டாம், தலைமுடியை திரித்து கொள்ள வேண்டாம், தாடியின் ஓரங்களை சிரைக்க வேண்டாம், செத்தவனுக்காக உடலை கீறிக்கொள்ள வேண்டாம், பச்சை குத்தி கொள்ள வேண்டாம். நானே ஆண்டவர். நாட்டில் விபச்சாரம் வளர்ந்து ஒழுக்கக்கேடு பெறுதாதபடி உன் மகளை இழிவுபடுத்தி வேசிதனம் பண்ண அனுமதியாதே. ஓய்வு நாளை கடைபிடித்து என் தூயகத்தை குறித்து அச்சம் கொள்ளுங்கள். நானே ஆண்டவர். பில்லி சூனியம் பார்க்க வேண்டாம், குறிக்காரரை அணுக வேண்டாம், அவர்களை தேடி அவர்களால் தீட்டாக வேண்டாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நரை திரண்டவருக்கு முன் எழுந்து நில், முதிர்ந்த முகத்தை மதித்து நட, உன் கடவுளுக்கு அஞ்சி வாழ். நானே ஆண்டவர். உங்கள் நாட்டில் தங்கியிருக்கும் அந்நியருக்கு தீங்கிழைக்காக. உங்களிடம் தங்கும் அந்நியர் உங்கள் நாட்டில் பிறந்தவரை போல் இருக்க வேண்டும். உங்கள் மீது நீங்கள் அன்பு கூறுவது போல் அவர் மீதும் அன்பு கூறுங்கள். ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியர்களாய் இருந்தீர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நீட்டல், நிறுத்தல், கொள்ளல் ஆகிய அளவுகளின் நேர்மையை கடைபிடியுங்கள். தராசும் படிக்கல்லும் மரக்காலம் அளவு சரியானபடியும் உங்களிடம் இருக்கட்டும். உங்களை எகிப்து நாட்டினை வெளிக்கொணர்ந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீங்கள் என் எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து ஒழுங்குங்கள். நானே ஆண்டவர். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட லேவியர் 17, 18 மற்றும் 19 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் சதா காலங்களும் உண்டாவதாக. தொடர்ந்து தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.